கோர்சஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க காலேஜ்லேயும் இருக்குது, கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேலைவாய்ப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து இதனோட கவர்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்புகள் அதிகமாக தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் துபாய், அமெரிக்கா, யூரோப்பு, அதுக்கப்புறம் ரஷ்யன் கண்ட்ரீஸு, இந்த சைடு ஃபிலிப்பைன்ஸு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டூரிசம்ங்கிற ஒரு கான்செப்டை மெடிக்கல் ஹப்பாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வரவேற்பு வந்து இன்னும் அது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இவங்களுக்கு வந்து வரவேற்பு இருந்துட்டு தான் இருக்குது. அடுத்து டிஜிஎன்எம் கோர்சஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்எம், அது வந்து 3 வருஷம் கோர்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் கேர், பேஷண்ட் கேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க வேலை செய்கிற அளவுக்கு தகுதியானவர்களாக அவங்க மாறலாம். அடுத்தது ஏஎன்எம் அண்ட் எஃப்என்எம். ஏஎன்எம் அண்ட் எஃப்என்எம் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் கோர்ஸு. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நர்ஸ் மிட்வைஃபரின்னு சொல்லுவாங்க. இது கிராமப்புறங்களில் நர்ஸ் வேலை, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் அதே மாதிரி சப் சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தேவை வந்து இன்றைக்கி அதிகம். ஒவ்வொரு 5000 பாப்புலேஷனுக்கும் ஒரு சப் சென்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம். இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அரசாங்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு. அவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் இது தாய்சேய் நல திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணிபுரியறதுக்கு அவங்களோட வேலை வந்து மிட்வைஃபரி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா RCHன்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு, நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது.